Good morning everyone. Today's class we are going to study about ER model. So one of the famous and one of the important concept in database model, database concept nale we have to know about ER model. Okay. So which is also famous in database designs. Okay. So generally we use an ER model to know the concept of database. Okay. So ஒரு database design தெரிஞ்சுக்கணும் இல்லை அதை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா we have to know about ER model. Okay, so what is meant by ER? Entity relationship model. Okay, so this model consists of a collection of entities. So E for entity, R for relational. So entity relational model. So this ER model is used to consist of collection of entities. So collection of entities இருக்குன்னு தெரியும். So what is meant by entity? So entity is nothing but a real world objects that may be anything. Real world object நம்ம ஏதாவது ஒன்று ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுதான் entity. So that is called as entity. வேற புதுசாக ஏதோ entityன்னு ஏதோ ஒரு நேம் இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரே படிக்காதீங்க. That is a real world object that may be anything. Okay. Real world object எதை வேணாலும் நம்ம entityன்னா சொல்லுவோம். Okay. So that each entities, so அதான் to know the concept of database design, we have to know about ER model, and entities is nothing but real world entities. So this database, this model consists of a collection of entities. So நிறைய entities இருக்கும், collection of entities தான். So each entity is represented as a real world object. So that ஒவ்வொரு அதாவது என்டைட்டியுமே இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 entities நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா மாடலில் each one is interconnected with each other. ஓகே, ஒவ்வொன்றும் இன்னொரோட இன்டர்கனெக்ட் ஆகிருக்கும் வித் சம் கண்டிஷன்ஸ் அண்ட் டிபெண்டன்சிஸ். இப்போ மார்க்ஸ்னு ஒரு என்டைட்டி கொடுக்குறோம்னா தட் மார்க்ஸ் வில் பி பேஸ்ட் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இண்டிவிஜுவல் மார்க். டோட்டல் மார்க்ஸ்னு ஒன்று கொடுக்குறோன்னா தட் வில் பி டிபெண்ட்ஸ் அப்பான் ஒவ்வொரு சப்ஜெக்டோட மார்க்கே டிபெண்ட்ஸ் ஆகினா டோட்டல் மார்க்ஸ் இருக்கும். ஸோ தமிழில் எவ்வளோ எடுத்திருக்காங்க, இங்கிலீஷில் எவ்வளோ எடுத்திருக்காங்க, மேக்ஸில் எவ்வளோ எடுத்திருக்காங்க, ஒவ்வொரு சப்ஜெக்டையும் சேர்ந்தது தான் டோட்டல் மார்க்ஸ். So that is called independencies, and conditions is இதே தான். சம் மார்க்ஸ்னா இந்த 5 சேர்க்கணும், 5 சேர்த்தது மார்க்ஸ். ஸோ இல்லை 6 சப்ஜெக்ட் சேர்த்தது இந்த மார்க்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் அண்ட் டிபெண்டன்சிஸில் இட் வில் இன்டர் கனெக்டட் வித் ஈச் அதர். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் என்டைட்டி. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்டைட்டினா ஒரு ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட். ஸோ கலெக்ஷன் ஆஃப் என்டைட்டிஸ், ஈச் என்டைட்டிஸ் இஸ் இன்டர் கனெக்டட் வித் ஈச் அதர் with some conditions and dependencies. Okay, so there are some basic concepts are available to design or know about database. Okay, so adu enna appadina the basic model consists of 3 types. One is entity or entity type. First type வந்து entity னு சொல்லலாம், இல்லனா entity type னு சொல்லலாம். Second one is attributes and the third one is relationship. So இதுல இருந்தே நம்ம பார்த்துக்கலாம், இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டோட ஆட்ரிபியூட்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெஞ்ச்னா இந்த பெஞ்சோட ஆட்ரிபியூட் என்ன, சாக் பீஸ்னா இந்த சாக் பீஸோட ஆட்ரிபியூட் இஸ் நத்திங் பட் கேரக்டர்ஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுது? யூஸ்டு டு ரைட் ஆன் த பிளாக் போர்ட். ஸோ திஸ் இஸ் யூஸ்டு டு சிட் ஆர் யூஸ்டு டு ரைட். ஸோ இந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கலாம். அதர்வைஸ் இது வந்து இது என்ன கலரில் இருக்குது, ப்ரௌன் கலர், இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ ஃபேன்னா அதுக்கு தனி ஆட்ரிபியூட் 3 இது இருக்கும். ஸோ அதோட சென்டரில் ஒரு ரவுண்டாக ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். அதுக்கு தேட் ஆர் கம்ஸ் அண்டர் ஆட்ரிபியூட்ஸ். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ ஒவ்வொரு என்டைட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன. ஓகே, ஸோ திஸ் ஆர் அபவுட் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ER மாடலிங். சரியா? ஸோ நவ் இப்போ ஒரு ER மாடல் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னாலே இந்த ஜென்ரல் கான்செப்ட்ஸ் வந்து நமக்கு தெரியும். சரியா? இப்போ புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம கொடுக்க போகிறோம்னா இந்த 3ஐயும் வச்சு தான் நம்ம ஒரு ER மாடலையே கிரியேட் பண்ணணும். சரியா? ஸோ இன் திஸ் கிளாஸ் we will see about only entity type. ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே, என்டைட்டினா என்ன, அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் we will see about attributes. ஸோ attributesலேயே we have some classifications and relationship also. Relationship. ஸோ இதுவும் நமக்கு ஒரு கிளாஸ் போகும், அதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப்பை பார்த்துக்கலாம். சரியா? ஸோ கம்மிங் டு என்டைட்டி டைப். ஸோ வாட் இஸ் மீன் பை என்டைட்டி டைப்? இதை ஆல்ரெடி சொல்லியாச்சு. இந்த என்டைட்டி இஸ் கேன் பி எனிதிங். ஓகே, எனிதிங் இன் ரியல் வேர்ல்ட் ஆர் அனிமேஷன். அனிமேஷன்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு ரியல் வேர்ல்ட்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம், விச் இஸ் ஈஸிலி ஐடென்டிஃபையபிள் பை அ காமன்
மேன். காமன் ஹியூமன் கூட அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஜெக்ட் தான் என்டைட்டி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கம்பெனிஸ் டேட்டா பேஸ் எம்ப்ளாயி, ஒரு கம்பெனியோட டேட்டா பேஸில் எம்ப்ளாயி இருப்பாங்க இல்லையா, எம்ப்ளாயி, ஹெச்ஆர், மேனேஜர் ஆர் கன்சிடர்ட் அஸ் என்டைட்டிஸ். ஸோ எம்ப்ளாயி, ஹெச்ஆர் அண்ட் மேனேஜர் இவங்க 3 பேரும் கன்சிடர் அஸ் அ என்டைட்டி. ஓகே, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. where each of this entity will be having their own attributes. இப்போ நான் சொன்ன மாதிரி சாக் பீஸ், பெஞ்ச், ஃபேன் சொன்னேன், அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு attributes இருக்கும். எம்ப்ளாயியோட attribute என்னன்னா அவங்களுக்கு செப்பரேட்டாக இருக்கும், ஹெச்ஆர்னா அவங்களுக்கு தனியாக இருக்கும், மேனேஜர்னா அவங்களுக்கு தனியாக இருக்கும். ஸோ ஈச் ஒன் ஹேவிங் their own attributes and entity. ஸோ ஒவ்வொரு attributes இருக்கு இல்லையா, ஸோ தட் entity, ஹெச்ஆர்னா ஒரு entity, அந்த என்டைட்டியை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் இன் கேஸ் ஆஃப் இஆர் மாடல். இஆர் மாடலில் நம்ம எப்பயுமே அந்த இது வந்து ஒரு பாக்ஸ் பேசிஸில் தான் போட்டு ட்ரா பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு என்டைட்டி வில் பி ரெப்ரசன்டட் இன் த ரெக்டாங்கிள் பாக்ஸ். சரி, இந்த என்டைட்டியை நம்ம ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டு தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சரி, ஸோ ரெப்ரசன்டட் பை ரெக்டாங்கிள் பாக்ஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் என்டைட்டி. ஓகே, ஸோ there are three types of entities. One is strong entity, weak entity and entity instance. So what is meant by strong entity? So entity naale or object solliyaachu. So what is meant by strong? Strong in the sense it does not depend on any other entity. If for example 10 objects irukku nama sollirkom, that 10 objects ஒன்னோட ஒன்று இன்டர்கனெக்ட் ஆகிட்டு இருக்கும், டிபெண்ட் ஆகிருக்கும்னு சொல்லியிருக்கோம். பட் the strong entity எப்படி இருக்கும் அப்படின்னா does not depend on any other object which consists of unique ID. Unique ID is primary key. நம்ம key பார்த்தப்போ டைப்ஸ் ஆஃப் கீழே பிரைமரி கீ என்ன சொன்னோம் அப்படின்னா இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் யூனிக் பார்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலோட இப்போ உங்கள் கிளாஸோட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் எல்லா எக்ஸப்ட் யுவர் நேம் கூட ஒரு ஆளுக்குள்ள நேம் இன்னொருத்தருக்கு வந்துடும். பட் யாருக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஆளுக்கு இருக்கிறது இன்னொரு ஆளுக்கு அந்த ரெக்கார்டு வந்து சேமாக இருக்காது அப்படின்னா அது என்னது அப்படின்னா ரோல் நம்பர். சரியா, ஸோ தட் டைப் இஸ் கால்டு பிரைமரி கீ. வி கேன் செட் அவர் ரோல் நம்பர் அஸ் அ பிரைமரி கீ. ஸோ பிரைமரி கீனா நம்ம என்ன சொன்னோம்னா யூனிக் ஐடியா வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்டு பிரைமரி கீ. ஸோ ஈச் இந்த ஸ்ட்ராங் என்டைட்டி வந்து ஹேவிங் பிரைமரி கீ விச் ஹேவ் யூனிக் ஐடி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரோல் நம்பர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் நம்பர் இருக்கும். ஸோ அந்த ரோல் நம்பர் வந்து யாருக்குமே ஒரு ரோல் நம்பர் இன்னொரு ஆளுக்கு என்ன ஆகாது, சேமாக 2 பேருக்கு ஒரே ரோல் நம்பர் இருக்குமா, இருக்காது. ஸோ தட் இஸ் கால்ட் யூனிக் ஐடி. தட் யூனிக் ஐடியை தான் நம்ம பிரைமரி கீயாக செட் பண்ணுவோம். சரியா, ஸோ அந்த ஸ்ட்ராங் என்டைட்டினா என்னன்னா வேற எது கூட டிபெண்ட் ஆகிருக்காது, தனியாக இருக்கும், அதுக்கு பிரைமரி கீ இருக்கும், யூனிக் ஐடி இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு யூ கேன் கால் இட் அஸ் எ ஸ்ட்ராங் என்டைட்டி. சரியா, then coming to weak entity na enna arthana opposite to strong. So it does depend upon some other entities. Okay, so it will depend upon some other entity and does not have unique ID. Opposite nu soliyaachu. So depend aayirukku, unique ID idukku separate unique ID kedaiyadhu and it represented by double rectangle. இப்போ இதுல வந்து மேனேஜர்னு ஒருத்தங்க போடுறோம், சிங்கிள் ரெக்டாங்கிள் போடுறோம்னா ஸ்ட்ராங் என்டிட்டி. அதுலேயே டபுள் ரெக்டாங்கிள் பாக்ஸில் போட்டோம்னா தட் இஸ் வீக் என்டைட்டி. ஓகே, ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் டயக்ராம் ஆஃப் வீக் என்டைட்டி. ஸோ ஹியர் யூ கேன் சி மார்க்ஸ் வில் பி பேஸ்ட் அப்பான் 3 டிஃப்ரெண்ட் என்டைட்டிஸ். ஸோ இது வந்து இதோட டிபெண்ட் ஆகி தான் இருக்கும். எக்ஸாம், சப்ஜெக்ட், பாஸ், ஃபெயில், இது 3ஐயும் டிபெண்ட் பண்ணி தான் இந்த மார்க்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் வீக் என்டைட்டி. சரியா, ஸோ தேர்ட் ஒன் இஸ் என்டைட்டி இன்ஸ்டன்ஸ். So entity instance is nothing but denotes the category values of the each dependence, each entity. இப்போ ஒரு என்டைட்டி கொடுக்குறோம், ஹியூமன் ஒரு என்டைட்டி கொடுக்குறோம்னா அந்த ஹியூமனுக்கு என்ன கேட்டகரிலாம் இருக்கும். ஸோ ஹியூமன் மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். ஹியூமனில் we have 2 types of humans, one female and one is male. So that female maleங்கிறது instance. Okay, so the instance is category of particular given entity. ஒவ்வொரு என்டைட்டிக்குள்ளேயும் இருக்கிற பர்டிகுலர் கேரக்டர்ஸ் தான் we can call it as instance, entity instance. Okay, for example in book you can see human is male, female, animals அப்படின்னு மொத்தமாக ஒரு என்டைட்டி கொடுத்துட்டோம்னா the instance of animals கேட்டோம்னா dog, cats, lion, tiger, நீங்கள் வந்து எப்படி வேணாலும் all the animals comes under animals category. Okay, then fourth one is jobs.
jobs வந்து ஒரு common entity. Under job we can have engineer, doctor, lawyer. Okay, எப்படி வேணாலும் நம்ம நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ they have அஜித், விஜய், விக்ரம். And electronics in the sense laptop, mobile, connector, the cable. You can use any answer, any instance. Okay, so this is about instance. So we have seen only entity type. This type can have 3 types of classifications. One is strong, weak and instance. Okay, only we have seen this much of today's portion. And tomorrow, next class we will see about attributes and types of attributes. Okay, thank you. I hope you all have understand this concept. Thank you.